வணக்கம் தோழர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பாலிட்டி உங்களுக்கு தெரியுமா பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து 3வது வீடியோ, ஓகேங்களா? ஸோ இன்னையோட ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கிராம சபை கூட்டங்கள் ஆண்டிற்கு 4 முறை ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, சுதந்திர தினம் மற்றும் அக்டோபர் 2ஆம் தேதி வந்து யார் காந்தி ஜெயந்தி ஆகிய நாட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராம சபை கூட்டங்கள் நடைபெறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டிற்கு 6 முறை வந்து கொண்டாடுறதுக்கு இப்போ ரீசெண்டாக 2 டேஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அந்த நாட்கள் என்னென்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவில் 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்படி ஏறத்தாழ 2,50,000 கிராம பஞ்சாயத்துகள் உள்ளது. எவ்வளோ? இந்தியாவில் 2,50,000 கிராம பஞ்சாயத்துகள் வந்துருக்கு, ஓகேங்களா? பஞ்சாயத்து ராஜ் சட்டம் பாருங்கள், 1959லேருந்து 2018 வரைக்கும். தமிழ்நாடு நகர்ப்புற சட்டங்கள், அதாவது 4வது சட்டத்திருத்த மசோதா 2018. தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கள், அதாவது 2வது சட்டத்திருத்த மசோதா 2018. இரண்டும் ஊரக மற்றும் நகர்ப்புற தன் உள்ளாட்சி அமைப்புகளின் சிறப்பு அதிகாரங்களின் பதவி காலத்தை மேலும் வந்து எவ்வளோ நாளைக்கு நீட்டித்திருக்கு அப்படின்னா 6 மாதங்கள் வந்து நீட்டித்திருக்கு. ஸோ தமிழ்நாடு நகர்ப்புற சட்டங்கள் மசோதா 2018, தமிழ்நாடு பஞ்சாயத்து மசோதா 2018, ஓகேங்களா? இது என்ன பண்ணுறது? ஊரகம் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் சிறப்பு அதிகாரங்களின் பதவி காலத்தை என்ன பண்ணுறாங்க, மேலும் 6 மாதங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. அடுத்து பஞ்சாயத்து ராஜ் 1959, 2009 பொன்விழா ஆண்டு அக்டோபர் 2, 1959ஆம் நாள் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் எங்கே பாருங்கள், ராஜஸ்தான் மாநிலம் நாகூரில் பஞ்சாயத்து ராஜுக்காக அடிக்கல் நாட்டினார். ஸோ பஞ்சாயத்து ராஜ் முதலில் ஏற்றுக்கொண்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இது ராஜஸ்தான் தான், ஓகேங்களா? ஊரக இந்தியாவை ஆள்வதில் இது ஒரு புரட்சிகரமான படியாகும். கிராமங்களின் முழுமையான வளர்ச்சி மற்றும் மக்களின் கைகளில் அதிகாரத்தை அளித்தல் என்ற நோக்குடன் இந்த பயணம் தொடங்கியது. எப்போ தொடங்குது? 1959 எங்கள் ராஜஸ்தானில் அக்டோபர் 2 யாருடைய? காந்தியோட பர்த்டே, ஓகேங்களா? அதை ஞாபகம். அடுத்து வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 12,564 கிராம பஞ்சாயத்தும் 388 ஊராட்சி ஒன்றியமும் 38 மாவட்ட பஞ்சாயத்தும் உள்ளது. ஸோ மாவட்ட பஞ்சாயத்துக்கு வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, எத்தனைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத்து வந்து பார்த்திங்கன்னா 12,564 கிராம பஞ்சாயத்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 388 ஊராட்சி ஒன்றியம். மாநகராட்சி 12 மாநகராட்சி, 148 நகராட்சி, 561 பேரூராட்சி தமிழகத்தின் நகர உள்ளாட்சி அமைப்புகளாக வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த மக்களுக்கு சில அடிப்படை உரிமைகள் பல நாடுகள் உறுதி செய்வதில்லை. புகலிடம் கோரிய மக்கள், தஞ்சமடைந்த மக்கள், அகதிகள், குடியேறிகள் என பலதரப்பட்ட மக்களுக்கு உரிமைகள் உள்ளன. ஸோ இதெல்லாம் தேவையில்லை, நம்ம ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் மேம்பாட்டிற்காக முதல் ஆணையம் எப்போ அமைச்சாங்க? 1953ஆம் ஆண்டு, ஓகேங்களா? தமிழ்நாட்டுக்கும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு மேம்பாட்டிற்காக அமைக்கப்பட்ட முதல் ஆணையம் 1953ஆம் ஆண்டு அமைத்தாங்க. காக்கா கலோல்கர் அவர்களின் தலைமையில் அமையப்பட்ட இதுவே சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். ஸோ முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் யாரோட தலைமையில் இருந்தாங்க அப்படின்னா காக்கா கலோல்கர் அப்படின்ற ஒரு தலைமையில் 1953ஆம் ஆண்டு அமைச்சாங்க. அடுத்து பாருங்கள், 1979ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் பின்தங்கிய வகுப்பிற்கு 2வது ஆணையம் 1979, முதல் ஆணையம் 1953, ஓகேங்களா? 2வது ஆணையம் பார்த்திங்கன்னா 1979 இந்திய அரசாங்கத்தால் பிபி மண்டல் தலைமையில் உருவாக்கப்பட்டது. பின்தங்கிய மக்களின் சமூக கல்வியினை மேம்படுத்த வழிமுறைகள், திட்டங்கள் பற்றிய பரிந்துரைகள் வந்து கேட்கப்பட்டன. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆணைய அரசு பதிவுகளில் வந்து 27% சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பின்தங்கிய வகுப்பை சேர்ந்த மக்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்து. அதுக்கப்புறம் 1980ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மண்டல் ஆணையம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பிபி மண்டல், அதுக்கப்புறம் திரும்ப மண்டல் ஆணையம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1980 அவங்களுடைய அறிக்கையை உள்துறை அமைச்சராக இருந்த ஜெயில் சிங்கிடம் வந்து சமர்ப்பிக்கிறாங்க. பிபி மண்டல் இந்த அறிக்கையை தயார் செய்தால் அதிகமான உழைப்பை கொடுத்துள்ளோம், மிக சரியாக கூறினால் நாம் உன்னதமான சடங்கை செய்துள்ளோம் அப்படின்னு சொல்லி யார் கூறுறா? பிபி மண்டல் வந்து குறிப்பிட்றார். அடுத்த 10 ஆண்டுகள் இந்த மண்டல ஆணைய அறிக்கை உள்துறை அலுவலகத்தில் இருந்தது. அதை தேசிய பெண் முன்னணி அரசியல் பிரதமராக இருந்த விபி சிங் என்ன பண்ணுறாரு? 1990ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாரு.
அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டலாணையம் பரிந்துரைகள் பெரும் விவாதங்களை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்குது. தேசிய அரசியலில் பெரும் குழப்பங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் ஒன்றும் இதாக இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், சில அமைப்புகள் பிரிவினர் இந்த பரிந்துரைகளை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இரு தரப்பு வாதங்களையும் 11 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு கேட்ட பின்பு உச்சநீதிமன்றம் இந்த மண்டல ஆணையத்தின் பரிந்துரைகள் செல்லும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க. அமர்வின் பெரும்பான்மையான நீதிபதிகள் இந்த 1992ஆம் ஆண்டு தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. மண்டல் ஆணையத்துடைய தீர்ப்பு வழங்கப்பட்ட ஆண்டு 1992ஆம் ஆண்டு. அதே சமயத்தில் பரிந்துரைகளில் சில மாற்றங்கள் செய்ய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டது. இதன்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1993 செப்டம்பர் 8ஆம் தேதி பணியாளர் மற்றும் பயிற்சி துறையின் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் பின் அறிக்கை பற்றி சர்ச்சை முடிவிற்கு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சர் முதல்வர் 1920 தான் முதல்ல இந்தியாவிலே முதல்ல ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா எப்போ அப்படின்னா அது 1920. அதில் முதல் அமைச்சர் யார் அப்படின்னா சுப்புராயலு. ஓகேங்களா, 3வது சுப்புராயன் அப்படின்றத வச்சுக்கோங்க. 21லேருந்து 26 வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னா பனங்கல் ராஜா இருப்பார். சுப்பராயன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26லேருந்து 30 வரைக்கும், அதாவது சுயேட்சை வந்து ஆட்சி அமைச்சவர் 26லேருந்து 30. அடுத்தது முனுசாமி, போப்ளி ராஜா, பிடி ராசன், இவங்களாம் ரொம்ப தேவையில்லை. 1937. ஓகேங்களா, 37ல் ராஜாஜிக்கு முன்னாடி யார் பதவியில் இருப்பார் அப்படின்னா கேவி ரெட்டி அப்படின்ற 1937 பதவியில் இருப்பார். அடுத்து ராஜாஜி 37லேருந்து 39 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரகாசம் 46லேருந்து 47 வரைக்கும். ஓபி ராமசாமி இவர் எப்போலேருந்து இருப்பார் அப்படின்னா 47லேருந்து 43. சுதந்திரத்திற்கு முன் பிரகாசம், சுதந்திரத்திற்கு பின் ஓபி ராமசாமி. அதுக்கப்புறம் பாருங்கள் குமாரசாமி, ராஜா, இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து ராஜாஜி திரும்ப வந்து இருப்பாங்க 1952லேருந்து 54. காமராஜர் 54லேருந்து 63 வரைக்கும் இருப்பார். 9 வருடங்கள் இருப்பார். அதுக்கப்புறம் பக்தவாச்சலம் 63லேருந்து 67 வரைக்கும் இருப்பார். அண்ணாதுரை பார்த்திங்கன்னா 67லேருந்து 69 வரைக்கும் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் இருந்தவங்க ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஆனால் இப்போ வந்து கருணாநிதி எப்போ ஆட்சி பொறுப்பேற்றார் முதல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1969லேருந்து 71 வரைக்கும் இருந்து வந்திருப்பார். ஓகே, அடுத்து 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் சென்னை மாகாணத்திலிருந்து மலையாள பகுதிகள் கேரளாவிற்கும், தெலுங்கு பகுதிகள் ஆந்திர பிரதேசத்திற்கும், கன்னட பகுதிகள் மைசூர் மாநிலத்திற்கும் தரப்பட்டது. இங்கும் சென்னை மாகாணம் தமிழர்களின் மாநிலமாக உருவானது. காமராஜர் ஓர் நிலையான ஆட்சியை தந்தார். எப்போ 1956 மாநில மறுசீரமைப்பு ஆணையம் கொண்டு வரப்பட்டது 1956. இப்போ யார் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னா காமராஜர் தான் இருப்பார். ஓகேங்களா, அடுத்து திருக்குறள் ஒரு மதச்சார்பற்ற நூல் அப்படின்னு சொல்லி திருக்குறள் நாம் படிக்க ஆரம்பித்த உடனே அது ஒரு மதச்சார்பற்ற நூல் என்ற உண்மையை நாம் அறியலாம். திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் பௌத்த மதம், சீக்கிய மதம், ஜைன மதம் மற்றும் இந்து மதம் போன்ற பல மதங்கள் இருந்திருக்கு. அதே போல் இறை மறுப்பாளர்களும் இருந்தனர். ஆனால் மதச்சார்பற்ற தன்மை எனும் கருத்தாக்கத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை. வள்ளுவரே மத நம்பிக்கை உடையவர் தான். கடவுளை புகழ்ந்தே 10 குறள்கள் கொண்ட ஒரு அதிகாரத்தை படைத்துள்ளார். அவரும் ஒரு மதத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் எந்த ஒரு மதத்திற்கு ஆதரவாகவும் இந்நூல் இல்லை. குறிப்பாக சொல்வதென்றால் எந்த மதத்தை பற்றியும் குறிப்பிடவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்ணகியும் சிலம்புவும் இதை ஒன்றும் பெருசாக இல்லை. தண்டி யாத்திரை பற்றி யார் அருணாராய் வந்து சும்மா ஒரு இதை சொல்கிறேன். இதை பாருங்கள், பாரதியாரை பற்றி ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவருடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சுப்பிரமணிய பாரதியார் வந்து டிசம்பர் 11ஆம் நாளில் 1882, அதாவது 11/12/1882 1921 இறந்துருப்பார். ஓகேங்களா, எங்கே பிறகு அப்படின்னா எட்டயபுரம் கிராமத்தில் வந்து பிறந்திருக்கார். இந்த ஊர் தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இவருடைய குழந்தை பருவ பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, சுப்பையா அப்படின்றது. தந்தையார் வந்து யார், சின்னசாமி. தாயார் வந்து லக்ஷ்மி. பாரதியார் 7 வயதிலேயே தமிழ் கவிதைகளை எழுத ஆரம்பித்திருப்பார். தன்னுடைய 11வது வயதில் அவருடைய படைப்புகள் மற்றும் திறமைகள் கற்றறிந்த அறிஞர்களால் வந்து புகழப்பட்டது. 11 வயதில் வந்து சுப்பையா அப்படின்னு பாரதியார், அதாவது சுப்பையா என்ன பண்ணுவார்னா அனைத்து பெருமக்கள் மற்றும் அறிஞர்கள் கூடியிருக்கும் அவையில் ஒரு சவால் விடுக்கிறாரு. எந்த தலைப்பில் வேணாலும், அதாவது உடனடி தலைப்பு கொடுத்து அதில் பேசுகிறதுக்கு யாராவது ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அந்த போட்டி யார் நடத்துவா அப்படின்னா எட்டயபுரம் அரசர் வந்து நடத்துவார்.
தலைமையில் நடைபெறும். சவாலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பு என்னது அப்படின்னா கல்வி. அப்போ எட்டயபுர அரண்மனையில் பாரதியார் எந்த தலைப்பின் கீழ் உரையாற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கல்வி அப்படின்ற தலைப்பின் கீழே உரையாற்றிருப்பார். ஓகேங்களா. சுப்பையா பேச்சு போட்டியில் வென்றுவார். சுப்பையாவின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது எங்கள் எட்டயபுர அரண்மனை தான். ஸோ அந்த மறக்க முடியாத நிகழ்வுக்கு பிறகு எட்டயபுர சுப்பையா அப்படின்னு சொல்லி அழைக்கிருப்பாங்க. அதுதான் காலப்போக்கில் என்னவோ மாறி இருப்பாங்க, பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருந்திருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஜூன் 1897 பாரதியாருக்கு 15 வயது நிரம்பிய போது செல்லம்மாள் அப்படின்றவங்களோட திருமணம் நடக்குது. அதன் பிறகு பாரதியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காசிக்கு போகிறார். அங்கு தனது அத்தை வந்து குப்பால், மாமா வந்து கிருஷ்ண சிவனுடன் வந்து 2 ஆண்டுகள் வந்து எங்கே இருக்கார், காசியில் தங்கியிருக்கார். 2 ஆண்டுகள் வந்து காசியில் தங்கியிருக்கார். அங்கே இருக்கும்போது என்ன பண்ணுவோம், சமஸ்கிருதம், ஹிந்தி, ஆங்கிலம் போன்ற மொழிகள்லாம் கற்றுருந்துருப்பார். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அலகாபாத் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் வெற்றியும் பெற்றிருந்திருப்பார். காசியில் தங்கியிருந்த பாரதியாரின் ஆளுமையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி என்னென்னா முறுக்கு மீசை, சீக்கியர்களின் தலைப்பாகை மற்றும் வீறு கொண்ட நடையினை தனக்கே உரிதாக்கியவர். எங்கே இதெல்லாமே நடந்தது எங்கன்னா காசியில் தான் நடக்கும். ஓகே. விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதிதாவிடம் பாரதியார் சந்திப்பு பெண்களுக்கான உரிமைகள் பற்றி சிந்தனைகளை பாரதியார் ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாதிய பிரச்சனையிலிருந்து சுதந்திரம் வரைக்கும் மற்றும் ஆன்மீக வரை பாடுபட்டார். இவர் தற்கால பெண்களுக்கு சக்தி என்கிற அடையாளத்தை ஏற்படுத்தினார். ஸோ தற்கால பெண்களுக்கு என்னன்னு சொல்லி பாரதியார் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிறார், சக்தி அப்படின்ற ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிறாரு. குறிப்பாக நவீன பெண்களின் அதிகாரம், பலமான சுதந்திரமான மற்றும் ஆண்களுக்கு சமமான பங்குதாரர்கள் என்று பெண்களை வந்து குறிப்பிட்றார். ஓகே. அடுத்து சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக என்ன பண்ணுவார்னா 1908 சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருப்பார். அதில் வந்து வந்தே மாதரம், எந்தையும் தாயும், ஜெய பாரத் போன்ற பாரதியாரின் கவிதைகளை அச்சிட்டு மக்களுக்கு வந்து இலவசமாக என்ன பண்ணுவார், வெளியிடுவார். எந்த ஆண்டு? 1908. அடுத்து பாருங்கள், பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் இருக்குல்ல, அது வந்து ஒரு தலை சிறந்த படைப்பாக இருக்குது. இந்தியாவை வந்து திரௌபதியாகவும், ஆங்கிலேயரை வந்து கௌரவர்களாகவும், சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாகவும் உருவகப்படுத்தி தான் என்ன பண்ணிருப்பார், பாஞ்சாலி சபதம் அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். ஓகேங்களா. திரௌபதி அப்படின்னா இந்தியா, ஆங்கிலேயர்கள் வந்து கௌரவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் யார், பாண்டவர்கள். ஓகேங்களா. ஸோ இதை திரௌபதி அதாவது உருவப்படுத்தியிருப்பார்ல, திரௌபதியின் போராட்டம் மூலம் அவர் இந்திய தாய் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டுள்ளதை மறைமுகமாக என்ன பண்ணிருப்பார், வெளிப்பட்டிருப்பார். பாரதியார் செப்டம்பர் 11 1921 இயற்கை எழுதினார். ஆனால் இவரின் இறுதி சடங்கில் எத்தனை பேர், 14 நபர்கள் மட்டுமே பங்கேற்றிருப்பாங்க. இதற்கு வந்து சாதியை விட்டு தள்ளி வைக்கப்படுவோம் என்றதுடன் ஆங்கிலேய அரசாங்கத்தின் அடக்குமுறையினால் ஏற்பட்ட பயமே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஈவேரா பெரியார் பாருங்கள், இயற்பெயரை கொண்ட தந்தை பெரியார் ஈரோட்டில் செல்வ செழிப்பு அதாவது வணிக குடும்பத்தில் 1879 அக்டோபர் 2 கரெக்டாக அந்த இதில் பிறப்பார். இளமை பருவத்தில் தான் குடும்பத்துடன் சுற்றியுள்ள சமுதாயத்தின் நிலைய மூட நம்பிக்கைகளை இதெல்லாம் நம்ம படித்து சலிச்சு போச்சு. ஓகேங்களா. ஈரோடு நகரமன்ற தலைவராக எந்த ஆண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1920-21 அந்த காலகட்டத்தில் காங்கிரஸில் இருப்பார். 25 வந்து என்ன பண்ணுவார், காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டிலேருந்து வெளியே போயிட்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குவார். அதுக்கப்புறம் திக 1930 திக தலைவர் 1944 கரெக்டு. அப்போ வந்து சேலம் மாநாட்டில் திக அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அந்த கட்சியோட பெயரை நீதி கட்சி அப்படின்னு சொல்லி மாற்றுவார். திராவிட கழகம், அதாவது நீதி கட்சியாக திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார். அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1916 நவம்பர் 20 வந்து அது அந்த கட்சியை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்துலாம் பார்த்திங்கன்னா 10th புக்கில் இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஒரே பாடத்தில் தான் திரும்ப கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே. மதச்சார்பு அரசு அப்படின்னு என்னென்னா, மதச்சார்பின்மை கோட்பாட்டினை பின்பற்றாத அரசு எனது மதச்சார்பு அரசு என்பது ஒரு மதத்தினை அரசு மதமாக கொண்டிருக்கும். அந்த அரசின் உயர் பதவிகள் அனைத்தும் அந்த அரசு மதத்தை பின்பற்றுவோருக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கும். மதச்சார்பு அரசுக்கு உதாரணம் எங்கே, பாகிஸ்தானில் வாடிகன் நகரம் அப்படின்ற பகுதி அதுக்கு உதாரணம். கிராம பஞ்சாயத்து என்ற எனது கருத்து அருகாமையில் வாழ்வோரின் முக்கிய விருப்பங்களுக்கான சுதந்திரம் மற்ற இதர சார்பு தேவைப்படுவதால் சார்புத்தன்மையும் கொண்ட முழுமையான குடியரசு கொண்டதாகும் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி வந்து சொல்லுவார் கிராம பஞ்சாயத்தை பற்றி. அடுத்தது பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை
ஸோ இதில் பெரியார் என்ன சொல்லியிருப்பார்னா, அதான் சடங்குகளற்ற திருமணம், பெண்களுக்கு வந்து சம உரிமை, அவங்க வந்து வேறு என்ன சொல்கிறது இருப்பார்னா, விவாகரத்து செய்யும் உரிமை, சொத்துரிமை இதெல்லாம் பெண்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். 1930ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா, பட்டியல் இனத்தவரால் சமைக்கப்பட்ட உணவை பொதுக்கூட்டங்களில் பின்னால் வந்து சமபந்தியாக நடத்தியிருப்பார். நவீன தமிழகத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவர் யார்? பெரியார். நவீன தமிழகத்தின் தந்தை. ஓகேங்களா. அடுத்து மக்களவை பாருங்கள். இந்திய நாடாளுமன்றத்தில் மேலவை மாநிலங்களவை என்று அழைக்கப்படுகிறது. மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் எப்போ நடக்குது அப்படின்னா 1952 மே 13 அப்போ நடக்குது. பொதுவாக மாநிலங்களவை ஆண்டுக்கு 3 கூட்டத்தொடர்களாக கூடுவரும். முதல் கூட்டத்தொடர் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மொத்தம் 4 மாதம் நடைபெறும். இரண்டாவது கூட்டத்தொடர் பாருங்கள், மழைக்கால கூட்டத்தொடர் மே மாதத்துக்கு அடுத்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதம் நடைபெறுது. மூன்றாவது கூட்டத்தொடர் வந்து குளிர்கால கூட்டத்தொடர், அதாவது நவம்பர் இறுதியில் தொடங்கி டிசம்பர் வரைக்கும் நீடிக்கும். ஸோ இதில் வந்து மிக நீண்ட கூட்டத்தொடர் அப்படின்னா நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர், மிக குறைந்த கூட்டத்தொடர் அப்படின்னா குளிர்கால கூட்டத்தொடர். ஓகேங்களா. அடுத்து தமிழ்நாடு மாநில சட்டமன்றம். தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது. 189 உறுப்பினர்கள் பொது தொகுதியிலிருந்தும் 45 உறுப்பினர்கள் தனி தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 234 உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதில் 189 பொது உறுப்பினர்களும் பொது தொகுதியிலிருந்தும் 45 உறுப்பினர்கள் தனி தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் முதல் பொது தேர்தலை தொடர்ந்து 1952 அதாவது 3/5 அந்த நாள் தொடங்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசமைப்பு உறுப்பு 333 கீழ் ஆங்கிலேய இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். விதி 333. 16/5/2016 அன்று சட்டமன்ற பொது தேர்தல் நடத்தியபடி 15வது தமிழக சட்டமன்றம். ஸோ இப்போ வந்து 16 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 2016, 17, 18, 19, 20, 21. ஓகே, 17, 18வது 16, 17வது சட்டமன்றம் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பொது கணக்கு குழு அப்படின்னா என்னென்னா, மக்களவை உறுப்பினர் வந்து ஒருவர் வந்து பொது கணக்கு குழு தலைவராக மக்களை தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஸோ பொது கணக்கு குழு தலைவரை நியமிப்பவர் யார் அப்படின்னா மக்களவை தலைவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 1967 முதல் 1968ஆம் ஆண்டில் முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களை தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார். இப்போ எப்போலேருந்து 1967 இக்குழு மக்களவைத் தலைவர் கட்டுப்பாட்டில் கீழ் இயங்கும் ஒரு நாடாளுமன்ற குழுவாக கருதப்படுகிறது. 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை இக்குழு 1596 அறிக்கைகளை தாக்கல் செஞ்சுருக்காங்க. 1596 அறிக்கைகளை தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஓகே. அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு. அரசமைப்பில் உள்ள ஒரு விதியில் திருத்தம் கூறும் சட்ட முன்வரைவுகள் அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது உறுப்பு 368(2) கீழ் வரும் அனைத்து விதிகளும் இதில் அடங்கும். இந்த சட்ட முன்வரைவினை நாடாளுமன்றத்தில் ஈரவையிலுமே என்ன பண்ணலாம், கொண்டுட்டு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாலின நபர் உரிமைகள் சட்ட முன்வரைவு 2014. 3ஆம் பாலினபர் உரிமைகள் சட்ட முன்வரைவு திருச்சி சிவா அவர்களால் கொண்டு வரப்பட்ட தனிநபர் சட்ட முன்வரைவு. இந்தியாவில் 3ஆம் பாலின மக்கள் சந்தித்து வரும் புறக்கணிப்புகளுக்கு முடிவு கட்ட இந்த முன்வரைவு கொண்டு வரப்பட்டது 2014. இந்த சட்ட முன்வரைவு வந்து பார்த்திங்கன்னா 2015 ஏப்ரல் 24 அன்று மேலவையில் நிறைவேற்றுறாங்க. 2016 பிப்ரவரி 26 அன்று மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த சட்ட முன்வரைவு 45 ஆண்டுகளுக்கு பின் மேலவையில் நிறைவேற்றப்பட்ட தனிநபர் சட்ட முன்வரைவு என்ற வரலாற்று முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. அப்போ 45 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு சட்ட முன்வரைவு வந்து வருது அப்படின்னா அது 3ஆம் பாலின நபர்கள் உரிமைகள் சட்ட முன்வரைவு யாரால்? திருச்சி சிவாவால் கொண்டு வரப்பட்டது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1959. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9 மே 1961. பயங்கரவாத தடுப்பு சட்டம் 2002 மார்ச். பிரதமர் என்பவர் சமமான, அதாவது அமைச்சர்களில் முதன்மையானவர். அத்துடன் கேபினெட் அமைச்சர் குழு அமைப்பின் அடிப்படை தூணாகவும் உள்ளார். ஸோ கேபினெட் அமைச்சர்கள் குழுவின் அடிப்படை தூணாக உள்ளவர் யார்? பிரதமர். அப்பதவி பொறுப்பும் அப்பதவி இருக்கும் வரையிலும் ஒப்பிட முடியாத ஒன்றாகவும் தனி சிறப்பு மிக்க அதிகார மையமாகவும் விளங்குகிறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மார்லே பிரபு. ஓகே. நாடாளுமன்றத்தில் அலுவலக மொழியாக இந்தியும் ஆங்கிலம் இருக்கும் என அரசமைப்பின் உருவு 120 வந்து குறிப்பிடுது. ஸோ நாடாளுமன்றத்தில் அலுவலக மொழியாக இந்தியம் ஆங்கிலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற உருவு என்னது? 120. இவற்றில்
இருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் எவரும் இந்தி மற்றும் ஆங்கிலம் தெரியாதவர்கள் இருப்பின் அவர் தனது தாய்மொழியில் உரையாற்ற அவைத்தலைவர் யார் அனுமதிக்கணும், அவைத்தலைவர் வந்து என்ன பண்ணலாம், அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட உறுப்பு எது, உறுப்பு 120. அடுத்து உறுப்பு 370 பாருங்கள். இந்திய அரசமைப்பின் முதன்மை வரைவாளர் டாக்டர் BR அம்பேத்கர் உறுப்பு 370 வரைவை எழுத மறுத்தார். கோபாலசுவாமி இந்த வரைவை எழுதினார். ஸோ 370 அப்படின்றது என்னது, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது. இதை எழுதாமல் இருந்தது யார், BR அம்பேத்கர். அதை எழுதியவர் யார் அப்படின்னா கோபாலசுவாமி. ஸோ இந்திய அரசியலமைப்பில் எந்த முன்வரைவை ஐயா அம்பேத்கர் எழுதலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உறுப்பு 370. மதராஸ் மாகாண தமிழகம் என பெயர் மாற்ற கோரி தியாகி சங்கரலிங்கனார் 20/7/1956 முதல் 10/10/1956 வரை 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீக்கிறாரு. மதராஸ் மாநிலம் பெயர் மாற்ற சட்டம் 1968 மூலம் மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. காந்திய உள்ளியில் உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தவர் யார், நம்ம சங்கரலிங்கனார். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞருக்கும் இணையாக ஒரு அரசின் தலைமை வழக்கறிஞர் நியமிக்கப்படுறார். உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாகும் தகுதியுடையவர் ஆளுநர் தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்கிறார். ஆளுநரிடம் தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்கிறார். அடுத்து வந்து பிரதமர் அலுவலகத்தின் பல்வேறு பணிகள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே, அதாவது பிரதமர் அலுவலகத்தின் பணிகள் என்ன, நிதி ஆயோக் மற்றும் தேசிய வளர்ச்சி குழு போன்ற தேவையான உதவிகளை செய்வது, பொதுமக்களுடனான பிரதமரின் தொடர்புகளை பராமரிப்பது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இது. அடுத்து இந்திய கூட்டாட்சி இரட்டை ஆட்சி அமைப்பு முறை கொண்டிருந்தாலும் இரட்டை நீதித்துறை அமைப்பை கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அரசமைப்பின் கீழ் ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறையாக செயல்பட்டு அனைத்து குடிமையியல் மற்றும் அல்லது குற்றவியல் வழக்குகளுக்கு தீர்வு காண்கிறது. தீர்வு வழங்கும் முறையில் வேறுபாடுகள் களைவதற்கு இவ்வாறு அமைகிறது அப்படின்னு சொல்லி டாக்டர் BR அம்பேத்கர் சொல்கிறாரு. அடுத்து வந்து இறுதிக்கட்ட சர் ஹரி சிங் கோர் அப்படின்றவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இறுதிக்கட்ட மேல்முறையீட்டிற்காக பிரிந்து செல்லாமல் இந்தியாவிலே மேல்முறையீடு செய்யும் ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றத்தின் தேவையை உணர்ந்தவர் யார், 1921 உணர்ந்தவர் சர் ஹரி சிங் கோர் அப்படின்றவர். அடுத்தது ஆஸ்திரேலிய நீதிமன்றம். ஆஸ்திரேலிய நாட்டின் உயர்நிலை நீதி அமைப்பு உயர்நீதிமன்றம். இங்கே நம்ம வந்து உச்ச நீதிமன்றம்னு சொல்கிறோம்ல, அங்கே உயர்நீதிமன்றம் தான் உயர்ந்த நீதிமன்றம். அங்கே மாநில தலைமை நீதிமன்றங்களை என்னென்னு சொல்கிறாங்க, உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ்திரேலியாவில். அடுத்து இந்திய நிலப்பரப்பு. இந்திய ஒன்றியம் என்ற கருத்து இந்திய நிலப்பரப்பு என்பதிலிருந்து வேறுபட்டதாகும். இந்திய ஒன்றியம் என்ற கூட்டாட்சி முறையில் உள்ள 29 மாநில அரசாங்கங்களையும் மத்திய அரசாங்கத்தையும் குறிக்கும். இந்திய நிலப்பரப்பு என்பது அதாவது 29 மாநிலங்கள், 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் அப்படின்றத குறிக்குது. சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறையின் அரசாங்கம் இல்லை. கூட்டாட்சி முறையின் அங்கம் இல்லை. ஓகேங்களா. சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் 73 74வது அரசியல் சாசன திருத்தங்கள் அடிப்படையில் சுயாட்சி அமைப்புகளுக்கு பஞ்சாயத்து நகராட்சி அமைப்புகள் தேர்தலை வந்து நடத்துகிறது மாநில தேர்தல் ஆணையம். தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் பெருக்கும் வகையில் 1972 தமிழ்நாடு பால்வள மேம்பாட்டுக் கழகம் தொடங்கப்பட்டது. அப்போ தமிழ்நாடு பால்வள மேம்பாட்டுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1972. இது டாக்டர் குரியன் வழியில் 1981 தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பாக விரிவுபடுத்தப்பட்டது. இது என்ன சொன்னாங்க, ஊரக ஒன்றிய மாவட்ட பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் மூலம் இது இயங்குது. தற்போது ஆவின் எனும் வணிக முத்திரையுடன் தமிழகம் முழுவதும் பால் தேவையை தன்னிறைவு செய்கிறது. மேலும் ஆவின் செயல்பாடுகளால் தமிழ்நாட்டில் தனிநபர் பால் நுகர்வு 1993-94 நாள் ஒன்றுக்கு 169 கிராம் இருந்தது. இப்போ 2018-2019 268 கிராமாக அதிகரிச்சிருக்கு. ஓகே. அடுத்து மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றும் நிலை. ஸோ இதை பற்றி வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2011ஆம் ஆண்டே முக்கிய தீர்ப்பு வழங்கியது. ஏன்னா அது மனித கழிவுகளை மனிதர்கள் அள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த நிலை வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 1955 நாம் ஆண்டுக்கு 500 டன் வெண்ணெய் இறக்குமதி செய்து வந்தோம். ஆனால் இன்று பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக 12,000 டன்னுகளுக்கு அதிகமாக உற்பத்தி செய்கிறோம். இதேபோல் 1955 நாம் வந்து 3,000 டன் குழந்தைகளுக்கான உணவு இறக்குமதி செய்தோம். இப்போ 38,000 டன்னுக்கு அதிகமாக உற்பத்தி செய்கிறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா இந்த வர்கீஸ் குரியன் அப்படின்றவர் தான். ஓகேங்களா.
இந்தியாவில் வெண்மை புரட்சி தொடங்கப்பட்டு பால் உற்பத்தியில் தன்னிறைவு காணப்பட்டது. இச்சாதனை முழுவதும் கூட்டுறவு முறையில் எட்டப்பட்டது. அதற்கு முக்கியமான காரணம் இது வர்கீஸ் குரியன் அப்படின்றது. பாண்டுரங் மாநாடு பாருங்கள். பாண்டுரங் மாநாடு இந்தோனேஷியாவில் 1955. இந்தோனேஷியாவில் ஒரு பகுதி தான் பாண்டுரங். அங்கே 1955 ஏப்ரல் 18ஆம் தேதி முதல் 24 தேதி வரை நடைபெற்றது. இதில் 29 நாடு தலைவர்கள் கலந்து கொண்டு அணிசேரா இயக்கம் உருவாக்க பற்றி விவாதித்தனர். ஸோ அணிசேரா இயக்கம் பற்றி விவாதித்த இடம் இந்தோனேஷியா. பாண்டுரங் மாநாடு 1955 ஏப்ரல் 18லேருந்து 24 வரைக்கும் நடைபெற்றது. 29 நாடுகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்றாங்க. அடுத்து பொதுச்சட்டம் 480 கீழ் 1954ஆம் ஆண்டு வேளாண் உற்பத்தி பொருளை இந்தியாவிற்கு வழங்குவதற்கு 5 ஒப்பந்தங்கள் இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே கையெழுத்தானது. எப்போ? பொதுச்சட்டம் 480. அமெரிக்காவில் இருக்கிற பொதுச்சட்டம் 480. ஓகேங்களா? 1954. பொருளாதார கொள்கையின் தந்தை அன்றைய பிரதமர் PV நரசிம்மராவ் 24/7/1991 24/7/1991 புதிய பொருளாதார கொள்கையை அறிவித்த போது எப்போ டேட் 24/7 டாக்டர் மன்மோகன் சிங் நிதி அமைச்சராக இருந்தார். இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார்? PV நரசிம்மராவ் 24/7/1991 புதிய பொருளாதார கொள்கையை அறிவிக்கிறார். கிட்டத்தட்ட 31 மில்லியன் இந்திய பிறப்பு அல்லது அதன் வழித்தோன்றல்கள் புலம்பெயர்ந்த இந்தியர்களாக உலகம் முழுவதும் 31 மில்லியன் 3.1 மில்லியனில் 10% பேர் அமெரிக்காவில் வாழும் அமெரிக்க இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஆப்பிரிக்க அமைப்பில் 50 நாள் பட்டியல் இதெல்லாம் படித்து என்ன பண்ணுவோம். ஓகே, இங்கே பாருங்கள். தமிழ் அலுவலக மொழியாக உள்ள நாடுகள் என்னது? சிங்கப்பூர், இலங்கை. தமிழ் அலுவலக மொழியாக உள்ள நாடுகள் சிங்கப்பூர், இலங்கை. தமிழ் சிறுபான்மை மொழியாக உள்ள நாடுகள் கனடா, மலேசியா, மொரிஷியஸ், சேலஸ், தென் ஆப்பிரிக்கா, ரீயூனியன், பிரான்ஸ் ஆகியவை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். 2005ஆம் ஆண்டு இந்தியா சார்க் மண்டல அமைப்பில் 2005 இந்தியா சார்க் மண்டல அமைப்பில் ஆப்கானிஸ்தான் உறுப்பினராக சேர்வதற்கு வழிமொழிந்தது. ஆப்கானிஸ்தான் 2007 ஏப்ரல் 3ஆம் தேதி ஆப்கானிஸ்தான் இதில் சார்க் அமைப்பில் உறுப்பினராக சேர்றாங்க. 2005 இந்தியா வழிமொழிஞ்சு 2007 ஏப்ரல் 3 ஆப்கானிஸ்தான் சார்க் அமைப்பில் சேர்றாங்க. அடுத்தது இந்தியா பங்களாதேஷ் எல்லைக்கோடு. இந்தியா பங்களாதேஷ் எல்லைக்கோடானது 2979 கிலோமீட்டர் நீளத்தையும் 1116 கிலோமீட்டர் ஆற்று வழியையும் உள்ளடக்கியது. இவ்வெல்லை 54 ஆறுகளை உள்ளடக்கியது. பிரம்மபுத்திரா உட்பட இந்தியாவின் மேற்கு வங்காளம், மேகாலயா, மிசோரம், அசாம், திரிபுரா போன்ற மாநிலங்கள் பங்களாதேஷுடன் 4096 கிலோமீட்டர் எல்லையை பகிர்கிறது. ஸோ அதிகமான எல்லை பகிர்வு யாரோட நமக்கு இருக்குது அப்படின்னா பங்களாதேஷ். அடுத்து பார்த்திங்கன்னா திரிபுரா, வடகிழக்கு மாநிலங்கள், பங்களாதேஷ், மியான்மர், பூடான் மற்றும் சீனா போன்ற நாடுகளால் சூழப்படும் ஒரே நிலா மார்க்கம் அசாம் மற்றும் மேற்கு வங்காளம் மூலம் மட்டுமே அமைந்துள்ளது. இதன் பிரதான புள்ளியாக மேற்கு வங்காளத்தின் சிலிகுரி அமைந்துள்ளது. தாலிபான் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா 1999 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவின் ஏர்லைன்ஸ் விமானம் IC-814 கடத்தி ஆப்கானிஸ்தானில் கந்தகருக்கு கொண்டு சென்றனர். தாலிபான் தீவிரவாதிகள் 1999. இரு பெரும் பொருளாதார வல்லரசுகளான இந்தியா சீனாவிற்கு தெற்கே இமயமலையின் இடையில் அமைந்துள்ளது. நேபாளம் 2 நாடுகளுடன் தனி முக்கியத்துவமான வரலாற்று நட்புறவை கொண்டுள்ளது. எது? நேபாள நாடு. ஓகே, பிரதமர் மோடி அவர்கள் 5D சூத்திரத்தை கொண்டு வந்துள்ளார். 5D சூத்திரம்னா என்ன அப்படின்னா இந்தியா நேபாள உறவுகள், பாரம்பரியம், வணிகம், சுற்றுலா, தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்து போன்றவைகளால் நிர்ணயிக்கப்படும் என்று தனது மே 2018 பயணத்தின் போது கூறியுள்ளார். 5D திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? பிரதமர் மோடி. எப்போ? மே 2018. எந்த நாட்டுடன்? இந்தியா நேபாள உறவுகள் குறித்து. அதாவது பாரம்பரியம், வணிகம், சுற்றுலா, தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்து. ஸோ இந்த 5 தான். அடுத்து வட இலங்கையில் 3 லட்சம் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்கள் வாழ்கிறார்கள். இங்கே இலங்கை அரசாங்கம் 2011 கணக்கெடுப்பில் 2,90,000 உள்நாட்டு இடம்பெயர்ந்தவர்கள் மறுகுடியமர்த்தப்படுவதாகவும் மேலும் 10,000 தமிழர்கள் முகாம்களில் வசிப்பதாகவும் தகவல் வெளியே இலங்கையில். 1900 ஒட்டுமொத்த தேசிய மகிழ்ச்சி. 1972 பூடானின் 4ஆம் மன்னரான ஜிக்மே சிங்கே அப்படின்ற ஒட்டுமொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற கருத்தை முதல்ல பிரகடனம் பண்ணுறார். பூடானுடைய 4வது மன்னர் ஜிக்மே சிங்கே அப்படின்னு 1972. அடுத்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2015 உருவாக்கியிருக்காங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2015. சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த அதீத மாசு வெளியேற்ற
வழக்குகளை விசாரிப்பதற்காக இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் அமைக்கப்பட்ட 2015. உலகளாவிய சூரிய ஒளி கூட்டணி என்பது இந்தியாவில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு கூட்டணி. இதில் 122 நாடுகள் வந்து இவற்றில் பெரும்பாலான சூரிய ஒளி வெப்ப நாடுகளாகும். இவை அனைத்தும் கடக அச்சரகைகளுக்கு இடையில் அமைந்துள்ள நாடுகளாகும். தற்போது ஐநா உறுப்பு நாடுகளாகவும் உள்ளது. ஓகே, 122 நாடுகள். ஸோ இதில் வந்து இதை படிக்கிறதா படிச்சுக்கோங்க, ஒன்றும் பெருசாக இதில் முக்கியமான டீட்டெயில்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் உடன்படிக்கை மீது இந்தியா அளித்துள்ள உறுதிமொழி. புதிய உலகளாவிய உடன்படிக்கையை செயல்படுத்தும் வண்ணம் 2020ஆம் ஆண்டிற்கு பின்னர் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களுள் செயல்பாடுகளை ஒவ்வொரு நாடும் தாமாக முன் வந்து உறுதிமொழியாக வழங்கியுள்ளது. தேசிய அளவில் பங்களிப்பு NDC இதுவும் தேவை முக்கியமாக இல்லை, ஒன்றும் பெருசாக. ஓகே, பூர்வக்குடி மக்கள் அதை பற்றி பாருங்கள். சரி, ஆகஸ்ட் 9 உலக பூர்வக்குடி நாளாக வந்து உலக பூர்வக்குடி மக்கள் நாளாக வந்து ஆகஸ்ட் 9 வந்து கடைபிடிக்கிறாங்க. அடுத்தது நாகோயா விதிமுறைகள் என்பது 1992 உயிரியல் பன்மை மாநாடு முடிவுகளில் 2010ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட துணை உடன்படிக்கையாகும். இது உயிரியல் பன்மையத்தை பயன்படுத்துவது குறித்து எழுந்த கேள்விகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட உடன்படிக்கை. ஓகே, அடுத்தது வந்து கேரளாவில் அமைந்துள்ள கொச்சி பன்னாட்டு விமான நிலையமே முழுமையான சூரிய ஒளி மின்சாரத்தால் இயங்கும் உலகின் முதல் சூரிய ஒளி மின்சார விமானம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சூரிய ஒளி அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான். ஓகேங்களா, கேரளாவில் அமைந்துள்ள கொச்சி பன்னாட்டு விமான நிலையம் தான் என்னது, முழுமையாக சூரிய ஒளி மின்சாரத்தால் இயங்கும் உலகின் முதல் சூரிய ஒளி மின்சார விமான நிலையம் கொச்சியில் இருக்குது, கேரளாவில். ஓகே நண்பர்களே, ஸோ பாலிட்டியில் 6லேருந்து 12th வரைக்கும் நம்ம எல்லா உங்களுக்கு தெரியுமா பார்ட்டுமே முடிச்சாச்சு. மொத்தம் 3 வீடியோவாக இருக்குது. வேணுன்றவங்க பாருங்கள். நன்றி நண்பர்களே, பாய்.